பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனம். நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்கலாதபடிக்கு உங்கள் அவனுடைய வாரத்தின் முதல் தோறும் தன் தன் வரவுக்கு தக்க எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி 1 கொரிந்தியரில் முதல் அதிகாரத்தில் 2வது வசனம் பார்க்கலாம். இது இந்த சொன்ன சம்பவம் யாருக்கு அப்படின்னு, தேவனுடைய சபைக்கும், அதாவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2வது வசனத்தில் பாதியிலேருந்து வாசிக்கிறேன். தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, அதாவது இந்த உலகத்தில் எந்த மூலையில் இயேசுவோட நாமத்தை சொல்லி யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இது. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்கலாதபடிக்கு உங்கள் அவனவன் வாரத்தின் முதல் தோறும் தன் தன் வரவுக்கு தக்க எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். பவுல் தெளிவாக சொல்கிறார். இது எதுக்கு இந்த பணத்தை சேர்த்து வைக்க சொல்கிறாருன்னா, உங்களோட வாரத்தில் ஒரு வார சம்பளம் வாங்குவீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது. நீங்கள் ஊழியத்தின் பாதையில் இருக்கீங்கன்னா, எருசலேமில் அங்கே ஒரு பஞ்சம் உண்டாயிடுச்சு. அப்போது என்ன பண்ணுறாரு பவுல், அந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வைங்க, வாரத்தில் முதல் நாள் எடுத்து வைங்க. அந்த எல்லா சபைக்கும் சொல்கிறாரு. அங்கே பக்கத்தில் கலாத்திய சபைக்கு சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்க எல்லா சுற்றி இருக்க அத்தனை சபைக்கும் சொல்கிறாரு. அப்போது அந்த பஞ்சத்தில் போய் அந்த பணத்தை கொண்டு போய் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். பஞ்சத்தில் என்னென்ன பஞ்சத்தில் இருந்திருப்பாங்க, சாப்பாடு இல்லாமல் இருந்திருப்பாங்க, தங்குவதுக்கு இடம் இருந்திருக்கும், ஆனால் துணிமணி இல்லாமல் இருந்திருப்பாங்க, நிறைய தேவைகள் இருந்திருக்கும். அந்த நாட்களில் அந்த தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணுவதற்காக இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு பவுல், தர்ம பணத்தை, முதல்ல வாசனை பாருங்கள், பரிசுத்தனுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து கலாத்திய நாட்டு சபைகளுக்கும் திட்டத்தின்படி நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அதனால் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. தர்ம பணத்தை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் பகுதியை ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. சாப்பாடு கொடுங்க, துணி இல்லாத துணி கொடுங்க, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுங்க, வியாதியாக இருக்கிறவர்களே விசாரிங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, அன்னினை சேர்த்துக்கொள்ள உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச சுற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. தூரத்தில் போய் செய்யன்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒருத்தர் கஷ்டப்பட்டுருப்பான், அவனுக்கு உதவி செய்யுங்க. அதுவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யத்தின் வாசல் உங்களுக்கு கிடைக்கும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள், வசனத்தின்படி நடங்க. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.